الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. الله لا إله إلا أنت الله 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 شرع يا أبناء اسمك رسول إنما أمر الله رب شيء يقربون فيكم سبحان الله. اللهم اللهم மதுரை மாவட்ட மாநகர ஜமாத் உலமா சபையின் சார்பில் நடத்தப்படும் மாபெரும் ஷரியத் விழிப்புணர்வு மாநாட்டினுடைய தலைவர் மௌலானா முகமது காசிம் பாக்கவி ஹதரத் அவர்களே, அற்புதமாக உரையாற்றி சென்றிருக்கின்ற ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் அவர்களே, எனது கண்ணில் மீனிய உலமா பெருமக்களே, பாசத்துக்குரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பான நிகழ்வில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய அன்பையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் அல்லாஹு தஆலா என்றென்றும் நமக்கு தருவானாக. இதன் பொருட்டால் இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும் ஈருலகநாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் சியாரச் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து அளவளாவி ஆனந்த பரவசம் அடைந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே மனம் நிறைவாக இவ்வுலகிலிருந்து விடைபெற்று செல்ல நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரும் சோதனையான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாட்னாவிலே குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் இன்றைய செய்தியின் பிரகாரம் இந்து இளைஞர்கள் 4 பேர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அதை பத்திரிகை இவ்வளவு அழகாக எழுதுகிறது, இந்து இளைஞர்கள் 4 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள் என்பதாக. சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் பிடிபடுகிற பொழுது ஆதாரபூர்வமாக அந்த செய்தி நிரூபணமாகும் பொழுது இந்து சகோதரர்கள் பிடிபடுகிறார்கள் என்று எழுதுகிறார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமியன் யாராவது சந்தேகத்தில் பிடிக்கப்பட்டால் இஸ்லாமிய தீவிரவாதி இளைஞன் என்பதாக எழுதுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த சமுதாயம் அந்த அளவிற்கு இன்று மதிப்பை இழந்து நிற்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலை இந்த சமுதாயத்திற்கு ஏன் ஏற்பட்டது? இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் யாரை பார்த்தாலும் தீவிரவாதிகளாக மீடியாக்களுக்கு தெரிகிறது. யாரை பார்த்தாலும் தீவிரவாதி என்று சிந்தனை வருகிறது. முன்னால் பேசிய ரஃபீக் ஹசரத் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். சகோதர சமயத்தை சார்ந்த ஒருவர் இரவு நேரத்திலே அவர் தாடி வைத்திருந்ததினால் போட்டு அடித்தார்கள். கடைசியில் பெயரை கேட்டவர்கள்தான் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு நிலைமை இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? இந்த சமுதாயம் செய்த தப்பு என்ன?
சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் எப்படி மதிக்கப்பட்டு வந்தது? ஒரு சினிமா கதை எழுதுபவர் கூட இஸ்லாமிய கேரக்டரை ஒரு நல்ல மனிதனாக எழுதுவார். அப்படித்தான் இருந்தது. சினிமா கதையிலே கற்பனை பாத்திரமாக படித்தாலும் கூட அப்துல்லா என்ற ஒரு நல்ல மனிதனாகத்தான் இனம் காட்டப்பட்டுக் கொண்டு வந்தார். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிப்போனதற்கு என்ன காரணம்? பாய்கடையில் சரக்கு வாங்கப்பா, நியாயமாக இருப்பார் என்பதாக ஒரு காலத்தில் சகோதர சமயத்தாரால் சொல்லப்பட்டு வந்தது உண்மை. ஆனால் இன்று எல்லோருமே தீவிரவாதிகளாக நினைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரே ஒரு காரணம்தான். இந்த 30 ஆண்டுகளாக நம்மிடத்திலே தோன்றிய புதிய சகாப்தம், புதிய சிந்தனை. இந்த புதிய சிந்தனை தான் இஸ்லாமியர்களுடைய மானத்தையும் மரியாதையும் குலைத்து அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை ஒரு சிறந்த கட்டமைப்பில் வைத்திருந்தார்கள். சொல்ல போனால் உலகத்திலே தியரி ஆஃப் ரிலேட்டிவ் என்று சொல்வார்கள். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் ஒரு பொருள்களோடு சார்ந்து இருக்கிறது. சந்திரனை எடுத்துக்கொண்டால் அது பூமியை சார்ந்திருக்கிறது, பூமி சூரியனை சார்ந்திருக்கிறது, சூரியனை சார்ந்து சூரிய குடும்பங்கள் சார்ந்திருக்கின்றன, அந்த சூரிய குடும்பங்கள் அண்டகோளை சார்ந்திருக்கிறது என்றெல்லாம் தியரி ஆஃப் ரிலேட்டிவ்ல சார்பு நிலை கொள்கை என்று ஒன்று ஒன்றோடு சார்ந்திருக்கிறது என்று சார்ந்து இருந்தால்தான் நியாயமாக நடைபெற முடியும் என்று அறிஞர்கள் நிரூபிக்கிறார்கள். அதே நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு சார்பு நிலையாக அமைத்தார். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் முஸ்லிமூன கல் புன்யான் யுஷத்து பஅதுஹு அலா பஅத். முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள், சுவற்றை போன்றவர்கள். அந்த சுவற்றில் ஒரு செங்கல் ஒரு செங்கலோடு சார்ந்திருக்கிறது. கீழுள்ள செங்கல் மேல் உள்ள செங்கலுக்கு தாங்குகளாக இருக்கிறது, சார்ந்திருக்கிறது என்று சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயமே ஒன்றோடொன்று சார்ந்திருக்கக்கூடிய ஒன்று என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டவிழ்த்து காட்டினார்கள், கட்டுப்பாடோடு காட்டினார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், எல்லாம் ஒரே சரீரத்தை போன்றவர்கள், அதனை கால் முள் குத்தினாலும் கண்ணீர் தண்ணீரை விடுகிறது, தலை வலி எடுக்கிறது, நாவு ஆ என்று கத்துகிறது. முள் குத்தியது காலில் என்றாலும் கூட கண்ணீரை விடுகின்றது, வாய் ஆ என்று தன்னுடைய நோவினையை தெரியப்படுத்துகிறது, தலை வரைகின்று விடுகிறது. இதுதான் இஸ்லாமியன், இதுதான் இஸ்லாமியன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த இஸ்லாம் என்பது ஒரு தியரி ஆஃப் ரிலேட்டிவ், ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள். அத்தகைய சார்பு நிலையிலே 6 சார்பு நிலையை பற்றி உங்கள் கவனத்திற்கு இப்பொழுது இந்த குறுகிய நேரத்தில் கொண்டு வருவேன். இன்றைய புதிய சித்தாந்தத்திலே இந்த 6ஐயும் இடித்து தகர்த்து விட்டார்கள். எனவேதான் இஸ்லாமியன் தனியாக நிற்கிறான், தீவிரவாதியாக தெரிகிறான், கொடுமைக்காரனாக தெரிகிறான், மோசக்காரனாக தெரிகிறான். பெருமானார் அமைத்துவிட்ட அந்த கட்டமைப்பு குறைந்து போய்விட்டது. குறைந்து போன காரணத்தினால் தான் ஏற்பட்டது என்று சொன்னால் அது மிகையான ஒன்றல்ல. ஒன்றாவது கட்டமைப்பு என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சமுதாயம் பற்று வைத்து அந்த தொடர்பு பலமாக இருக்க இருக்க இந்த சமுதாயம் சிறப்படையும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரை விட நேசிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார். உயிரை விட அவர்களை நேசிக்க வேண்டும், திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அந்த கட்டமைப்பை எதிரிகள் புரிந்து கொண்டு முதலில் இந்த அடித்தளத்தை பேத்தெடுக்க வேண்டும்.
முதலில் இந்த அடித்தளத்தை பேர்த்தெடுக்க வேண்டும். முகம்மது சாதாரண மனுஷன், ஆஃப்டர் ஆல் போஸ்ட்மேன். அவர் ஒரு போஸ்ட்மேன் தான். எனவே அவருக்கு பெரிய கட்டுப்பாடெல்லாம் பட வேண்டிய தேவையில்லை. அவர் சொன்னதை சொன்னார், சொல்லிவிட்டு சென்று விட்டார். எனவே அவருக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது என்று முதலிலே அந்த கட்டமைப்பை ஆட்டம் காண வைத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு எவ்வளவு கட்டுப்பாடு குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானாருக்கு அல்லாஹ் எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், பெருமானாருக்கு நாம் எவ்வளவு கட்டுப்பட வேண்டும். பெருமானாருக்கு எவ்வளவு கட்டுப்பட வேண்டும் என்றால், ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் என்று கருதுகிறேன். இந்த நாட்டிலே ஜனாதிபதி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜனாதிபதிக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு பவர் இருக்கிறது? அவர் நாடினால் இந்த பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தானே ஆட்சி செய்ய முடியும். அவ்வளவு பவர் அவருக்கு இருக்கிறது அரசாங்கத்தின் மூலமாக. ஆனால் ரப்பர் ஸ்டாம்ப், அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அவருக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும்? அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் என்று ஜனாதிபதியை நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அவருக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும்? இந்த நாட்டிலே ஜனாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதுபோன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார். அதை ஆஃப்டர் ஆல் போஸ்ட்மேன் என்று சொல்லி அதை கொலைத்து விட்டார். எவ்வளவு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார். அன்பான பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள், போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த போலீஸ் அதிகாரிகளிடத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் உயர்ந்த அதிகாரிக்கு கீழே உள்ள அதிகாரி கட்டுப்படுவார். அதை அடுத்த அதிகாரி அதை விட கட்டுப்படுவார். அவரை கண்டவுடனே சல்யூட் அடிப்பார். அந்த மரியாதை, அந்த கட்டுப்பாடு இருக்கிற பொழுது அந்த போலீஸ் என்ற கட்டுப்பாடு மிகச் சிறப்பாக மேல் அதிகாரிக்கு பயப்படுவது, அவர் அதற்கு மேல் அதிகாரிக்கு பயப்படுவது, அவர் அதற்கு மேல் உள்ள அதிகாரிக்கு பயப்படுவது, அதற்கு மேல் கமிஷனுக்கு பயப்படுவது என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கும் வரை அந்த காவலர்களுடைய பணி சிறப்பாக அமைகிறது. அதுபோன்றுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பெருமானாருக்கு கட்டுப்பட வேண்டும், உயிரை நேசிக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து வைத்திருந்தான். ஒரு வரலாறு, பெருமானாருக்கு அல்லாஹ் எவ்வளவு கட்டுப்பாடை அமைத்திருந்தான். இந்த சமுதாயத்தில் அவர்களை போஸ்ட்மேனாக அல்லாஹ் வைத்திருந்தானா அல்லது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தானா என்பதை அறிவதற்காண்டி ஒரு சின்ன வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா என்பவரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் உள்ள பெண்ணை உங்களுக்கு நான் மனம் முடித்து தர சொன்னதாக சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அந்த வீட்டிற்கு சென்றார், கதவை தட்டினார். வீட்டில் உள்ள பெண்ணுடைய தன் சகோதரர் வெளியில் எட்டி பார்த்தார். என்ன செய்தி என்று கேட்டார். இந்த வீட்டில் உள்ள பெண்ணை எனக்கு மனம் முடித்து தருமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். உடனே அப்படி மேலும் கீழும் பார்த்தார். கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். நம் வீட்டில் உள்ள சகோதரி அழகி, இவர் அவ்வளவு அழகு இல்லை. நம்முடைய சகோதரி குறைஷி குலத்தை சார்ந்தவர், இவர் பெருமானாருடைய வளர்ப்பு மகன் என்றாலும் கூட அடிமை குலத்தை சார்ந்தவர். எனவே அவ்வளவு பொருத்தமாக இல்லையே என்று யோசித்தார். திருமணம் என்றால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்க முடியாது அல்லவா? ஆயிரங்காலத்து பயிர் அல்லவா? எனவே யோசித்துத்தானே செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் யோசித்தார். யோசித்து சொன்னார், நீங்கள் போய்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் வந்து பேசுகிறேன், பெருமானாரிடத்தில் நான் வந்து பேசுகிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்பதாக முன்னால் அனுப்பினார். ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்து விட்டார். அவர்கள் திரும்பிய உடனேயே உள்ளே இருந்து இந்த செய்திகளை பார்த்துக் கொண்டிருந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியில் எட்டி பார்த்து, என் சகோதரரே, நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள், யாரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார். ஆமாம்மா, இப்படி ஸைத் இப்னு ஹாரிஸா வந்தார், உன்னை அவருக்கு மனமுடித்துக் கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதா? என்ன பதில் சொன்னீர்கள்? இல்லம்மா, நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி அனுப்பினேன். என் சகோதரரே, உமக்கு மூளை மழுங்கி போய்விட்டதா? என் சகோதரரே, உமக்கு மூளை மழுங்கி போய்விட்டதா? கேட்டு அனுப்பியது யார்? கேட்டு அனுப்பியது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? ரசூலுல்லாஹ் கேட்டு அனுப்புனா நல்லதா கெட்டதா நினைக்கிறதுக்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தா?
ரசூலுல்லாஹ் கேட்டு அனுப்புன அப்படியே செயல்பட வேண்டும். நல்லதா கெட்டதா என்று யோசிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கிடைத்தது? தவறு செய்துவிட்டீர்கள் சகோதரனே. யோசித்து சொல்லுகிறேன் என்று சொன்னது தவறு செய்துவிட்டீர்கள். பெருமானார் கேட்டு அனுப்பினதுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் யாருக்கும் இந்த அதிகாரம் கிடையாது. ஒரு பெண் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள் கூட எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் இவரை என்னுடைய மாப்பிள்ளை என்று கேட்டு அனுப்பிய பிறகு நான் அவருக்குத்தான் வாழ்க்கைப்படுவேனே தவிர வேறு யாருக்கும் வாழ்க்கைப்பட மாட்டேன். இது சத்தியம். நீங்கள் எதை வேண்டாலும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் அந்த நண்பருக்கு புரிகிறது, ஆஹா நாம தவறு செய்துட்டோம். ரசூலுல்லாஹ் கேட்டு அனுப்பினார்கள். கேட்டு அனுப்பிய பிறகு நாம் யோசிக்கிறோம் என்று சொன்னது சரியல்ல என்று தெரிந்த அவர்கள் நேரடியாக போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக செல்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ் தாங்கள் கேட்டு அனுப்பினீர்கள், ஆனா நான் யோசிக்கிறேன் என்று சொன்னது தவறு. நீங்கள் கேட்டு அனுப்பிய பிறகு இந்த சமுதாயத்தில் யாருக்குமே உரிமை கிடையாது, அப்படியே கட்டுப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக செல்கிறார்கள். ஆனால் செய்தி வானம் வரை சென்று விட்டது. அரிசிலிருந்து பதில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி அரிசி வரை சென்று விட்டது. அரிசிலிருந்து பதில் வந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேர்வை முத்துக்களில் நனைந்திருக்கிறார்கள். அதை பார்த்தவுடனே புரிந்து கொண்டார் வஹி வருகிறது என்று. வேர்வை முத்துக்களிலிருந்து விலகிய பொழுது பெருமானார் சொன்னார்கள், நண்பரே உன் விஷயமாகத்தான் அல்லாஹ் இப்பொழுது ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான். அந்த வசனத்தை அன்பான பெருமக்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம ஒவ்வொருவரிடத்திலேயுமே மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. 33, 36 வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? வமா கான லிமூமினின் வலா மூமினத்தின், எந்த மூமினான ஆணாக இருந்தாலும் சரி, மூமினான பெண்ணாக இருந்தாலும் சரி, இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரன், அல்லாஹ் ரசூல் ஒன்றை பற்றி சொல்லிவிட்டால் அவர்களுடைய காரியத்திலே அவதானிப்பதற்கு உரிமை கிடையாது. எதை சற்று முன்னால் ஜெயினப் ரலியல்லாஹு சொன்னார்களோ அதுவே வசனமாக வந்திருக்கிறது. அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹும், அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அது நல்லதா கெட்டதா என்று யோசிப்பதற்கு கூட உரிமை கிடையாது இந்த சமுதாயத்தில். யா ரசூலல்லாஹ், என் சகோதரி இதைத்தான் சொன்னார், என் சகோதரி இதைத்தான் சொன்னார் என்று மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். இங்கே நாம் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? பெருமானாருக்கு அல்லாஹ் எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஜனாதிபதி என்று சொல்கிறோமே, அதே போன்று அந்த ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த நாட்டையே ஆட்சி தன் கையிலே கொண்டு வருவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று சொல்வதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அவர்கள் ஒன்று சொல்லிவிட்டால் நல்லதாக இருந்தாலும் இந்த சமுதாயம் கட்டுப்பட்டாக வேண்டும், தனக்கு பாதகத்தை வருவதாகத்தான் கட்டுப்பட்டாக வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹ் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்பது மரணம் அடைந்து விடவில்லை. நாம் எப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்றால், நாம் சாகும் வரை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்றால், அந்த அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய அதிகாரம் நாம் மௌத்தாக வரை இருக்கிறது, உலகம் உள்ளளவும் இருக்கிறது. இங்க ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணம் நடந்தது பெருமானார் விருப்பப்பட்ட மாதிரியே நடந்துச்சு. ஆனால் தலாக்ல தான் போய் முடிந்தது. இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன், ஸைது தலாக் விட்டு விட்டார் என்ற தகவலையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இப்ப நாம கேட்கிறோம், அல்லாஹ்வுக்கு தான் முதல்ல தெரியும்ல இது விவகாரத்தை போய் முடிக்கும். அப்ப முதல்ல கொஞ்சம் அடக்கி வச்சிருக்க வேண்டியதுதானே? இந்த பிரச்சனையை அப்படியே எல்லாம் அமைக்கிருக்கலாம் அல்லவா? ஏன் ரசூல் சொன்னால் யாரெல்லாம் கட்டுப்பட வேண்டும் என்று வீராவசமா ஏன் அல்லாஹ் சொல்றான்? ஏன்னா கடைசியில்தான் ஊழல போய் முடியுதே. தலாக்கில் முடியும் என்பது அல்லாஹ்வுக்கு முன்பே தெரிந்திருந்தால் முதலிலேயே அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கலாம் அல்லவா? ஏன் அல்லாஹ் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கூறினான் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். தகவலையும் அல்லாஹ் தான் தருகிறான், தலாக் விட்டு தகவலையும், தலாக் விட்ட தகவலையும் அல்லாஹ் தான் தருகிறான். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா?
எனது நபி சொன்னது உங்களுக்கு நல்லதைத்தான் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனது நபி சொன்னது உங்களுக்கு நன்மையைத்தான் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு அழிவை தந்தாலும் ரசூல் சொன்னால் கட்டுப்படுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். இது நாம் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுது. தலாக்கு தான் வரும், வந்தாலும் நீங்க கட்டுப்படுத்தான். எவ்வளவு பெரிய அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி இருக்கிறார். அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல. ஒவ்வொரு இடத்திலையும் சொல்வார், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ரெண்டும் ஒரே வார்த்தை தான். இலக்கியம் தெரிந்த யாரிடத்திலும் கேட்டு பாருங்கள், அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் ரெண்டும் ஒரே அர்த்தம் தாங்க. அத்தியு அத்தியு. அறிவாளிகளை சிந்தித்து பாருங்கள், அத்தியு அத்தியு ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் 100க்கு 100, ரசூலுக்கு கட்டுப்படுங்க 5க்கு 2 என்று அதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்க முடியும்? வார்த்தை ஒன்றுதான். உலமாக்கள் இருக்கக்கூடிய உலமாக்கள் நடத்துகின்ற அந்த கூட்டத்தில் வைத்து சொல்கிறேன், அத்தியுல்லாஹ் என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள் 100க்கு 100 என்றால் அத்தியுர் ரசூல ரசூலுக்கும் 100க்கு 100 கட்டுப்படுங்கள் என்பதுதான். அப்படி ரசூலுல்லாஹ்வை நம்முடைய உயிரிலும் மேலாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்க, ஆஃப்டர் போஸ்ட்மேன் தான் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆனது? சுன்னத்தெல்லாம் ஒன்னும் தொட வேண்டிய தேவையில்லை, அது ரசூல் பண்ணதுதானே. அந்த எண்ணம் தான். பள்ளிவாயில் பாருங்கள், பரதுக்கு கூட்டம் பெருகும், பரது முடிந்த வரை ஒரு ஆளு காணும். காரணம் என்ன? ரசூல் நடப்பா, அல்லாஹ்வுக்கு கட்டுதான் விடணும், ரசூலுக்கு தேவையில்லை. இந்த எண்ணம் இருந்தது. ரசூலை விட்டு நம்மளை கலட்டி விட்டார். ரசூல் மீது பிரியம் இல்லாமல் நம்மை ஆக்கினார்கள். ரசூலை ஒரு சாதாரண மனிதனாக மனதிலே சிந்தனை உண்டாக்கி விட்டார்கள். அதனால் ரசூலிடத்தில் கட்டுப்படுகின்ற அந்த சமுதாயம் கலந்து போய் அதிலிருந்து நீங்கி போயிருக்கிறது. அடுத்து அவர்கள் ஆற்றி வைத்த இரண்டாவது கட்டுப்பாடு என்ன தெரியுமா? சஹாபாக்கள். சஹாபாக்கள் தானப்பா, அவங்ககிட்ட நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சஹாபாக்கள் தான் நம்மள மாதிரி மனிதர்கள். அவங்க மனுஷன், நம்ம அவங்களுடைய தப்பு மனிதவருக்கு. எனவே அதை கட்டுப்பட வேண்டிய அவசியம். உமர் சொன்னாருக்காண்டி 20 ரக்காத் தொழுவணுமா? உமர் சொன்னாருக்காண்டி 3 தலாக் முத்தலாக்கு தானா? என்ன உமர்? யார் உமர்? சராசரி நானும் அவரது ஒண்ணுதாப்பா என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி நம்முடைய சிந்தனைகளிலே பதிய வைத்து விட்டார். உமர் சஹாபாக்களை பற்றியுள்ள நல்லெண்ணம் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஆனா சஹாபாக்களை சந்தேகப்பட்ட என்ன நிலம் என்ன தெரியுமா? அருமையான உதாரணம் சொல்லலாம். நமக்கு அத்தா அத்தாதான் அப்படின்னு இங்க இருக்கு யாருங்க சாட்சி? நமக்கு அத்தா அத்தாதான், உண்மையான அத்தாதான் அப்படிங்கிறதுக்கு யார் சாட்சி? ஊரெல்லாம் இதுல சாட்சி சொல்ல முடியாது. நம்முடைய தகப்பனார் தகப்பனார் தான் என்பதற்கு ஒரே சாட்சி நம்முடைய தாய் தான். அந்த தாயவே சந்தேகித்தால் இவன் நிலைமை என்னாகும்? ரசூல் ரசூல் தான் என்பதற்கு நமக்கு சாட்சி யார்? சஹாபாக்கள். அவர்கள்தான் வஹி வந்ததை பார்த்தார்கள். அவர்கள்தான் ரசூலுல்லாஹ் உத்தமமாக நடந்ததை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் யாரிடத்திலும் கையேந்தாமல் வாழ்ந்ததை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் பொய் சொல்லாமல் வாழ்ந்ததை அவர்கள் தான் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒன்று கூட மாற்றி அவர்கள் செய்யவில்லை என்பதை அவர்கள் தான் பார்த்தார்கள். அவர்களை நம்ம சந்தேகிச்சுட்டா அவ்வளவுதான் தீனே குடிதோட்டி புதைக்கப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சஹாபாக்களை சந்திப்பது, சஹாபாக்களை நெஞ்சிப்பது என்றால் என்ன பொருள் தெரியுமா? குர்ஆனா அது சும்மா முகமது சொன்னாருப்பா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சஹாபி சாட்சினா சஹாபிதான் அவர் பாவம் செஞ்சவரா இருக்கிறாரப்பா, அதுக்கு 2 வரலாறுகளை முன்வைத்து. ஆனால் அல்லாஹ் அந்த 6 கட்டுப்பாடையும் தருவன். அந்த 6 கட்டுப்பாடுக்கு முக்கியத்துவம் இருக்கிறான். பெருமானாருக்கு கட்டுப்பட வேண்டியதற்கு நான் முன்னால் சொன்ன வசனம் போன்று பல நூறு வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்கள் என்று வசனம். அதே போன்றே 9 100வது வசனத்திலே வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சார்களில் முந்தியவர்களும் முஹாஜிர்கள் அன்சார்கள் என்று முன்னால் வாழ்ந்தவர்களும் வல்லதீன தபஅஹும் பிஹிசான், அவர்களை பின்பற்றியவர்களும் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களை பின்பற்றியவர்களை ரலியல்லாஹு அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். திருக்குர்ஆன் சொல்லுகிறது வல்லதீன தபஅஹும் பிஹிசான்,
அழகான முறையிலே அவர்களை யார் பின்பற்றினாலும் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான். சஹாபாக்களை பின்பற்றியவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். ரசூலை பின்பற்றியவர் அல்லாஹ்க்கு பிரச்சனை. சஹாபாக்களை பின்பற்றியவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அந்த வசனம் நமக்கு அற்புதமாக சொல்கிறது. உமரை நான் பின்பற்றி இந்த சட்டத்தை 20 ரக்காத்தாக சொல்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. உமரை பின்பற்றி 3 தலாக் தான் என்று சொல்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. உமரை பின்பற்றி உஸ்மானை பின்பற்றி இந்த பாங்கு உண்டு என்று சொல்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் சஹாபாக்கள் இட்ட பிச்சை அல்லவா? அந்த 1,24,000 சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கூடினார்களே, எத்தனை பேர்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள்? 1,24,000 சஹாபாக்கள் வதாவிலே கூடினார்களே, யார் எத்தனை பேர் வீட்டுக்கு திரும்பினார்கள்? ஒட்டகம் குதிரை எந்த திசையில் இருந்ததோ அந்த திசையில் சென்று இஸ்லாத்தை எடுத்து சொன்னதால் அல்லவா அப்துல் காதராக இருக்கேன். இல்லை, ஆனால் எங்காவது ஒரு முறையிலே நரக எரிகொள்ளி அல்லவா இருந்திருப்பேன். அவர்கள் இட்ட பிச்சை அல்லவா? அவர்களையே சந்தேகித்தால், அவர்களையே விமர்சிக்க துணித்தால் பிறகு எதற்கு நமக்கு நம்பிக்கை வரும்? சஹாபாக்களை நம்பவில்லை, ஆனால் ரசூலுல்லாவை நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க ரசூலுல்லாவை பற்றி இப்படி சொன்னதுக்கு மாற்றமாக ரசூலுல்லா எதுவுமே செய்ததில்லை, ரசூலுல்லா போய் சொன்னதில்லை, ரசூலுல்லா அது செஞ்சதில்லை. அவங்களையே நாம் நம்பவில்லை, ஆனால் தாயையே நம்ப இல்லை. ஆனால் இவனுடைய தந்தையை பற்றி இவன் எப்படி நம்பிக்கை வர முடியும்? கருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள். இர்பாது இப்னு சாரியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அபூதாவுதிலே துர்முதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். அன்பான பெருமக்களே, என்று என்ன ஆகிவிட்டது? யார் சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்வது, அவர் சொல்வதிலும் நியாயம்தானே இருக்கும் என்று ஒரு எண்ணம் வந்ததின் காரணமாக இந்த இஸ்லாமிய ஆட்டம் கண்டுவிட்டது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ் கஸ்ஸமரிவத்தா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், கட்டுப்படுங்கள், செவியேற்றுக் கொள்ளுங்கள். ஒயின்கான அபுதன் வஹ்ஷியன், கருநிற அடிமையாக இருந்தாலும் செய்தான் என்று சொல்லிவிட்டு பல கருத்து வேறுபாடுகளை காணுவார். எனக்கு பின்னால் வாணுபவர் பலவிதமான கருத்து வேறுபாடுகளை காணுவார். எனக்கு பின்னால் வாணுபவர் பல கருத்து வேறுபாடுகளை காணுவார். சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன், ஹுலஃபாய் ராஷிதீனுடைய சுன்னத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டும். ஹுலஃபாய் ராஷிதீன் என்பவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதையே செய்தார்கள் என்றால் ஹுலஃபாய் ராஷிதீன் சுன்னத் என்று ஒண்ணு தனியா வரவே முடியாது. அப்படியே சொல்வார்கள், ஆனால் அது ஹுலஃபாய் ராஷிதீன் சுன்னத் அல்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். இங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், ஹுலஃபாய் ராஷிதீன் சுன்னத். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்லல, ஹுலஃபாய் ராஷிதீன் சுன்னத். ஹுலஃபாய் ராஷிதீன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கட்டுப்படுங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கடவாய் கொள்ளை கொண்டு இருக்க பிடித்து, அதுல கொஞ்சம் கூட ஹைக் வேண்டாம், ஹைக்கி நைக்கி வேண்டாம், யோசிக்க வேண்டாம். சஹாபாக்கள் சொன்னதை நான் பின்பற்ற வேண்டுமா என்று யோசிக்க வேண்டாம். ஷைத்தானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஷைத்தான் இருக்கிறானே, அவன் சொன்ன வாதமெல்லாம் உண்மைதான். என்ன சொன்னா? உனக்கு சஜ்ஜா செய்ய சொன்னா சொல்லு, செய்றேன். உன் அல்லாத வேறு யாருக்கும் இந்த நெற்றி சாயாது, உன் அல்லாத வேறு யாருக்கும் இந்த நெற்றி சாயாது. அப்ப அல்லாஹ் என்ன சொன்ன தெரியுமா? அடா படுவா, நான் எல்லாம் சொல்றேன், நான் சொன்னா செய்யறான். நான் ஆதமும் சஜ்ஜா சொன்ன செய்யறான், நான் சொன்னா செய்யணும். அவன் சொன்ன வாதம் நியாயமான வாதம். உன் அல்லாத வேறு யாருக்கும் நான் சஜ்ஜா செய்ய மாட்டேன், அல்லாஹை தவிர யாரும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரிதான். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? படுவா, நானே சொல்றேன், நான் சொன்னா செய்யடா. செய்யல என்பதற்கான தான் அவன் ரஜிமாக்கப்பட்டான். இந்த நிலை என்ன ஆகுது தெரியுமா? ரசூல் சொன்னா ஏத்துக்குவேன், சஹாபாக்கள் சொன்னா ஏத்துக்க மாட்டேன். சஹாபாக்களை பின்பற்றவங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ்வை நற்சாட்சி சொல்லி இருக்கிறாப்பா 900வது வசனத்துல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்துல் ஹுலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன். நேர்வழி பெற்ற சஹாபாக்களை பின்பற்றுங்கள், நன்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நவாஜிதி கடவாய்ப்பிள்ளைக்குள்ள உருக்கப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்கிற பொழுது, அல்லாஹ் சொன்னா நம்ப, மற்றவன் நம்ப மாட்டேன், அல்லாஹ்வே அல்லவா இவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான். அல்லாஹ்வே சொல்கிறான், என் நபி என்ன சொன்னாலும் அதை கட்டுப்பட வேண்டும் என்று. அல்லாஹ்வே சொல்கிறான், சஹாபாக்களை பின்பற்றவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் சொன்னது கட்டுப்பட வேண்டுமா வேண்டாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவது ஒரு பெரிய இஸ்லாத்தினுடைய அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவ்ல பெருமானார் ரசூலுல்லாஹ் கட்டுப்படும்படி இந்த சமுதாயத்தை ஆக்கி வைத்திருந்தார்கள்.
ஏலே ரசூல்லா விட்டு இந்த சமுதாயம் சிதைந்து போகார், அவரை விட்டு அநியாயமாக ஆகி போகார். இரண்டாவது சஹாபாக்களின் ஒரு கட்டுப்பாடை வைத்திருந்தான். மூன்றாவது உலமாக்களை அல்லாஹ் தஆலா ஒரு கட்டுப்பாடாக ஆக்கி வைத்திருந்தான். உலமாக்கள் என்ற ஒரு கட்டுப்பாட்டின் கீழால் இந்த சமுதாயம் வாழ்வதற்கான ஒரு அஸ்திவாரத்தை அல்லாஹ் அமைத்து தந்திருந்தான். திருக்குர்ஆனிலே 9:122 வசனத்திலே ஒரு செய்தி வரும். 9:122 வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். அந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் ஒரு சாரார் மார்க்க கல்வி கற்க போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு சாரார் மார்க்க கல்வியை பார்க்க போகட்டும். மார்க்க கல்வியை கற்று வந்து அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யட்டும். எச்சரிக்கை செய்தால் இவர்கள் அதை பின்பற்றினால் மார்க்கத்தில் எச்சரிக்கை செய்யப்பட்டதை பின்பற்றினால் நேர்வழி பெறுவார். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு ஊரிலே எல்லாருமே மார்க்க கல்வி கற்க போக முடியாது. போனால் அந்த சமுதாயம் ஒரு ரெகுலரான சமுதாயமா இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த சமுதாயம் தான் இன்ஜினியரும் தேவை, இந்த சமுதாயத்திலே வியாபாரிகளும் தேவை, இந்த சமுதாயத்திலே அரசியல் நடத்துவர்களும் தேவை, இந்த சமுதாயத்திலே ஆராய்ச்சியாளரும் தேவை, இந்த சமுதாயத்திலே பலவிதமான ஒரு நாடு என்று சொன்னால் பலவிதமான வகையிலே மனிதர்கள் தேவைப்படுவார்கள். எல்லாருமே மார்க்க கல்வி 100க்கு 100 மார்க்க கல்வியை அடிக்க போனால் இந்த வேலைகள் குன்றிவிடும், ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக அமைய முடியாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாயத்தில் ஒரு சிலர்கள் மார்க்க கல்விக்கு அடிக்க போகட்டும், போயிட்டு வந்து அவங்க சொல்றதை கேட்டு இவர்கள் நடக்கட்டும். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? உலமாக்கள் என்று இருக்கிறார்கள், அவர்கள் மார்க்கத்தை சொல்கிற பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை. நீங்கள் அவர்கள் தவறாக சொன்னால் உங்களுக்கு என்ற பாதமும் கிடையாது. அவர்கள் சொன்னதை நீங்கள் கைப்பற்றினால் உங்களுக்கு நன்மை உண்டு. ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின், மீண்டும் அந்த வசனத்தை சொல்கிறேன், ஒவ்வொரு பிரிவில் இருந்தும் தாயிஃபத்துன் ஒரு சாரார் செல்லட்டும், லியதஃபக்கஹு ஃபித்தீன் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, வலியுன்திரு கௌமஹும் அவர்கள் திரும்பி வந்து தன்னுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யட்டும். அவர்கள் எச்சரிக்கை செய்ய லஅல்லஹும் யஹ்தரூன் இவர்கள் அதை கடைபிடித்து நடக்கட்டும். இந்த சமுதாயம் உலமாக்கள் என்பவருடைய வழிகாட்டின் பின்னால் இருக்கும் வரை இந்த நாட்டில் தீவிரவாதிகள் இருந்ததில்லை. உலமாக்களை முழுமையாக பின்பற்றிய காலம் வரை சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை யாருமே ஜெயிலுக்கு தீவிரவாத பிரச்சனையினால் உள்ளே சென்றதில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த உலமாக்களுடைய பின்பற்றுதல் என்ற அந்த கட்டுக்கோப்புகள் இருக்கும் வரை இந்த சமுதாயத்தில் பிளவு என்பது ஏற்பட்டதில்லை. அந்த கட்டுப்பாடு என்பது குறைந்து விட்டது. அட ஆலிம் சாதனப்பா, அவர் முல்லாதனப்பா, அவர் இஷ்டத்துக்கு சொல்றாரு என்று சொன்ன உடனே அவர் பேச்ச கேட்க வேண்டியதில்லை. என்ன செய்யறது? ஒவ்வொருத்தரும் அவன் நினைச்சா செஞ்சுக்கிட்டே. அதனாலதான் வந்தது முத்தலாக்கு முழுதலாக்கு இல்ல. எத்தனை பேர் முத்தலாக்கு விட்டுட்டு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு முத்தலாக்கு அல்லன்னு சொன்னதுனால அதை கேட்டுக்கிட்டு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தவறாக அவர்கள் அன்று தொடர் அந்த முத்தலாக் விட்டு கூடின அனைத்துமே ஹராமான சேர்க்கை. எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்களை தொழு வைக்காம அடைக்கிறாங்க தெரியுமா? தற்கொலைக்கு தொழுகை தேவையில்லைன்னு ஒரு சட்டத்தை சொல்லி, தற்கொலைக்கு தொழுகை தேவையில்லை ஒரு சட்டத்தை சொல்லி எத்தனை பேர் பாவிகள் அவர்களுக்கு இந்த பரிந்துரையால் கிடைத்திருக்கும். அதுவும் இல்லாமல் அவர்களை கொண்டு போய் குடியில் வைக்கப்பட்டு அங்கே திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொருவருமே சட்டத்தை கையில் எடுத்து விட்ட காரணத்தினால் இந்த நாட்டிலே இளைஞர்களிடத்தில் சம்பாதிப்பு இல்லாமல் போச்சு. இளைஞருடைய மூடு புறாம என்ன? அவன் கசாப் கடையாரம் வந்தா அதுல கவனம் செலுத்த மாட்டான், ஷாப் கடையாரம் வந்தா அதுல கவனம் செலுத்த மாட்டான், அவன் இன்ஜினியரிங் வந்தா அதுல கவனம் செலுத்த மாட்டான். அவன் சிந்தனை போனா காலையில யாரடா விதத்துன்னு சொல்றது, யாரடா காவிரின்னு சொல்றது, காலையில யாரடா விதத்துன்னு சொல்றது, காலையில யாரடா, இதுலயே அவனுடைய சிந்தனை பூரா முடக்கப்பட்டு விட்டது காரணத்தினால், தன்னை ஒரு அறிவாளி என்று தெரிந்து விட்ட காரணத்தினால், தன் கையிலே தஃசீர் சஹீஹ் புகாரியுடைய மொழிபெயர்ப்பும் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிற காரணத்தினால், தான் சட்டம் என்று சொன்ன காரணத்தினால் செல்வம் என்பது